உலக அரசியலில் பெரும் அதிரடியை கிளப்பியிருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். மியாமியில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பேசிய அவர், மத்திய கிழக்கு நாடுகளின் எதிர்காலம் முன் எப்போதையும் விட இப்போது பிரகாசமாக இருப்பதாக கூறியுள்ளார். குறிப்பாக ஈரான் உடனான போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் சவுதி அரேபியா இனி தயக்கம் காட்டாமல் இஸ்ரேலை அங்கீகரித்து ஆபிரகாம் உடன்படிக்கையில் இணைய வேண்டும் என பகிரங்கமாக அழைப்பு விடுத்துள்ளார். ஈரானின் அச்சுறுத்தல்களை அமெரிக்கா பெருமளவு முறியடித்து விட்டதாகவும் அந்த நாடு இப்போது பலவீனமடைந்து இருப்பதாகவும் கூறும் ட்ரம்ப், இதுவே சவுதி அரேபியா இஸ்ரேலுடன் கைகோர்க்க சரியான தருணம் என்று வலியுறுத்தியுள்ளார். ஈரானுக்கு எதிரான இந்த ராணுவ நடவடிக்கை அந்த பிராந்தியத்தில் அணு ஆயுத அச்சுறுத்தலை ஒழித்து பொருளாதார ரீதியாக பெரும் வளர்ச்சியை ஏற்படுத்தும் என்பது ட்ரம்பின் வாதமாக இருக்கிறது. 47 ஆண்டுகளாக மத்திய கிழக்கை அச்சுறுத்தி வந்த ஈரான் இப்போது பின்வாங்கி ஓடுவதாக குறிப்பிட்ட அவர், சவுதி அரேபியா மீதான ஏவுகணை தாக்குதல்களை தடுத்து நிறுத்தியதன் மூலம் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கையே அமெரிக்கா காப்பாற்றியுள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். இந்த சூழலில் ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தும் முடிவை ஏப்ரல் 6ஆம் தேதி வரை ட்ரம்ப் தள்ளி வைத்துள்ளார். ஹோர்முஸ் நீர் சந்தியை ஈரான் உடனடியாக திறந்துவிட வேண்டும் என்று எச்சரித்துள்ள அவர், ஒருபடி மேலே சென்று அந்த பகுதியை கிண்டலாக ட்ரம்ப் நீர் சந்தி என்று குறிப்பிட்டு பேசியது உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடந்து வந்தாலும் அந்த நாடு ஒத்துழைக்காவிட்டால் தாக்குதல்கள் தொடரும் என்பதையும் அவர் மறைமுகமாக உணர்த்தியுள்ளார். மறுபுறம் சவுதி அரேபியாவுக்கு இது ஒரு இக்கட்டான சூழலாகவே பார்க்கப்படுகிறது. ஈரானின் பதிலடி தாக்குதல்களால் சவுதியின் முக்கிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் ஏற்கனவே பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த போரை ஒரு வரலாற்று வாய்ப்பாக பயன்படுத்தி பிராந்திய அரசியலை மாற்ற சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் விரும்புவதாக தகவல்கள் வெளியானாலும் போரை நீடிக்க தாங்கள் விரும்பவில்லை என்றே சவுதி அரசு அதிகாரப்பூர்வமாக தெரிவித்து வருகிறது. உலக எரிசக்தி சந்தையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ள இந்த ஈரான் போர் அடுத்த சில வாரங்களில் எந்த மாதிரியான திருப்பங்களை சந்திக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.